என்ன மீனா, விரதம் பூஜை புனஸ்காரம் எல்லாம் ஆயிப்போச்சா? மீனா, நீ எனக்கு ரொம்ப கடன்பட்டிருக்கம்மா. ஆமா, எங்க இருந்த உன்னை எங்க கொண்டு வந்து வச்சிருக்க பாத்தியா? நீ அங்க வராம இருந்தா, இவர் கண்ணுல படாம இருந்திருந்தா இந்த வீட்டுக்கு ராணி ஆயிட மாட்டேன். வீட்டுக்கு இல்லடா ராணி, என் இதயத்துக்கு ராணிடா. ஒரு விஷயம் சொல்றேன், நீ இங்க வந்தது இஷ்டப்பட்டுதாங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. இங்க வந்ததுக்கு அப்புறம் என் இஷ்டப்படியா நடப்பேங்கிறதுல நிச்சயமா நம்பிக்கை இல்லை. ஏதோ கஷ்டத்தை போக்கத்தான் வந்தேன் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு நிச்சயம் எனக்கு கிடைப்பேங்கிற நம்பிக்கை முழுசா வந்துருச்சு. சச்சே, என்ன சேலை இது? போய் நல்ல சேலை கட்டுவா. ஏண்டா வந்ததுல இருந்து இவளை பத்தியே பேசிட்டு இருக்கேன், வேற மேட்டரே இல்லையா? சுமார் மீனா, சேலை மாத்திட்டு வா. என் மனசே சரியில்லை, எங்க அம்மாவை பார்க்கணும். என்ன இது புதுசா கேட்கிறேன்? நீ இங்க வந்த அன்னைக்கே சொன்னேன், நான் கூட்டிட்டு போய் காட்டுற வரைக்கும் உங்க அம்மா பத்தி கேட்க கூடாது. அம்மா மீனா, உங்க அம்மா ரொம்ப நல்லா இருக்காங்க. நீ போட்ட லெட்டரை உங்க அப்பா கூட படிச்சாரு. சரியா? ஏய், மயிலேனா இறகு போடாது. நம்ம வழியை ஃபாலோ பண்ணு. நான் கெஸ்ட் ஹவுஸ்ல வெயிட் பண்றேன். பட்டா வரேன். என் பொண்ணு மேல கை வைக்கிறியா? உனக்கு என்ன தைரியம்? பொண்ணுடுவேன். ஏண்டா என்னைய ஏத்து பேசுறேன்? என் பொண்ணு மேல இன்னொரு வாட்டி கை வச்ச கையே இருக்காது. என் பணத்துல என் வீட்டுல இருந்து சாப்பிட்டுட்டு என்ன ஏத்து பேசுறியா? ஏண்டா அவளை என்ன பூஜை படத்துக்கு அங்க கூட்டு வந்தேன்? என் பொண்ணு மேலையா கை வைக்கிறேன்? உன்னை சும்மா விட மாட்டேன். உன்னை சும்மா விட மாட்டேன். என் பொண்ணு மேலையா கை வைக்கிறேன்? என்னையாடா புடிச்சு தள்ளுற? நான் கவனிச்சுக்கிறேன். என்னங்க இது? ஆடு கூட கடைசி வரைக்கும் கசாப்பு கடை தப்பிக்க முயற்சி பண்ணும். படிச்சவங்க எல்லாம் தெரிஞ்சவங்க, நீங்களே என்னங்க இது கோழ மாதிரி? என்ன நீதி நியாயம் பேசுற? ஏடா இங்க வந்த? இனிமே உன் நிழல் கூட அந்த வாசல்ல விடக்கூடாது. அந்தஸ்து அதிகாரம் எல்லாம் இருக்குங்கிறதுக்காக உன் இஷ்டப்படி எல்லாம் ஆடணும்னு நினைக்காத. என்னடா செய்வேன்? என்ன செய்வேன்? வாயை முடிச்சு உட்காரத்துக்கு நான் ஒண்ணும் பரசாம இல்ல. தப்பு செய்யறவங்க எல்லாரும் ஒண்ணுதாயா. ஏதாவது பேசணும்னா ஊர் பெரியவங்க மத்தியில பேசிக்க. அதை விட்டுட்டு இப்படி செய்யாத. எவன்டா இருக்கா என்னோட பெரியவன்? இவ்வளவு நான் என்ன செய்வேன்? ஓ முன்னாடியே தடுத்து பார். நீ மிருகம் மாதிரி நடந்துகிட்டா மிருகத்துக்கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்குவேன். பலி போட்டுருவேன். முதல்ல இவ்வளவு தெரிஞ்சுக்க. என் பிச்சை காசுப்பட்டு வந்த நாய்டா இவ. நிறுத்துறா. இவன் எங்களை பலியாக்கிறதுக்கு தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கிறான். இதுவரைக்கும் இவனுக்கு என் பொண்ணு பலியாகாம பார்த்துக்கிட்டு வரேன். என்னைக்கு காப்பாத்துவேன்? சாகர வரைக்கும் காப்பாத்துவேன். நீ போ கிருஷ்ணா. மறுபடியும் நீ இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது. போடா போடா. இவங்களுக்கு ஏதாவது ஒன்னு ஆச்சுன்னு வச்சுக்க, இந்த வீட்டையே நான் அடியோட அழிச்சிருவேன். ஓ, இதான விஷயம்? இந்த அளவுக்கு வந்துருச்சா? அப்புறம் இவ்வளவு பேசுறாம அடிக்கடி வரானோ? இங்க பாரு, இந்த செகண்ட்ல இருந்து இந்த வாசப்படை தாண்ட மூஞ்சிலாம் போயிடும். வா. மீனா, சத்யாமா, இந்த ராத்திரி நேரத்துல யார பார்க்க போறீங்க? உன்னை பார்க்கத்தான் வந்தேன். என்ன பார்க்கவா? ஆமா. ஏன்? என்னால தானே உன் அம்மா செத்து போனாங்க. எங்க அப்பா செஞ்ச கொடுமையினால தானே அவங்க அவமானம் தாங்க முடியாம செத்து போயிட்டாங்க. சத்யாமா, அப்பாவித்தனமா ஏதோ ஆசைப்பட்டு அவன் சொன்ன வார்த்தையை நம்பி எங்க அம்மா உங்க வீட்டுக்கு வந்தாங்களே தவிர எட்டாத பழத்துக்கு ஆசைப்படுறவங்க இல்ல எங்க அம்மா. இதெல்லாத்துக்கும் காரணம் நான் தானே கிருஷ்ணா. அதனால இந்த ராத்திரில நான் வீட்டை விட்டு ஒரு முடிவோடு தான் வந்திருக்கேன்.
டேய் எல்லாரும் இங்க நின்னுட்டு இருக்கீங்களா? அங்க அண்ணன் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. யாராவது படகு கட்டுங்கடா, அவர் ஆஸ்பத்திரி கொண்டு போகணும்டா. டேய் யாராவது படகு கட்டுங்கடா. செஞ்சதெல்லாம் இவங்கதான், இவங்களுக்கு போய் பயப்படுறீங்களா? டேய் யாராவது படகு கட்டுங்கடா. எவன்டா படகு கட்டுறது? போடா. அவன் செத்து அவன் சடலம் சாம்பலாகிற வரைக்கும் இந்த கரையில ஒரு படகு அசைஞ்சாலும் மொத்த படகையும் கொளுத்திடுவேன். என்னடா எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? அங்க அண்ணன் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. யாராவது வந்து படகு கட்டுங்கடா, அவர் ஆஸ்பத்திரி கொண்டு போகணும். சீக்கிரம் வாங்கடா. ஏன்டா பேசாம இருக்கீங்க? உங்க எல்லாருக்கும் எங்க அண்ணன் எவ்வளவு உதவி செஞ்சிருக்காரு. உங்கள ஒருத்தனுக்காவது இந்த அநியாயத்தை தட்டி கேட்கிற தைரியம் இல்லையா? ஒரு மனுஷனை இப்படி அடிச்சு போட்டிருக்காங்க, எல்லாரும் பாத்துக்கிட்டு சும்மா நிக்கிறீங்களா? அம்மா, கிருஷ்ணாவை அடிச்சு போட்டுட்டாங்க. உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. யாருமே காப்பாற்ற மாட்டேங்கிறாங்கம்மா. எப்படி இருந்த புள்ள எப்படி ஆயிட்டா பாத்தியாமா? உதவிக்கு கூப்பிட்டா யாருமே வர மாட்டேங்கிறாங்கம்மா. அவங்களே எதுக்கு கெஞ்சணும்? கடவுள் வரம் தருவார்னு பூஜை செய்யறாங்களே தவிர வரம் தரமாட்டார்னா கோயில விளக்கு கூட ஏத்த மாட்டாங்க. கோபாலகிருஷ்ண பிழைக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். அவரோட அந்த நல்ல மனசு வாழணும். நான் காப்பாத்துறேன். யார் தடுக்கிறாங்கன்னு பாக்குறேன். அவரை தூக்கிட்டு வாங்க. சீக்கிரம் வாங்க. எங்கடா வரது? இல்ல, என்னங்க சுமார, எனக்கு உடம்பு கொஞ்சம் தேவையா இருக்கு. நான் படுக்க விட்டு போட்டுமா? அதுக்குள்ள அவசரப்பட்டா எப்படி? இந்த டேப்லெட்ஸ 5 நாளைக்கு சாப்பிடணும். இன்னும் 5 நாளைக்கு சாப்பிடணுமா? இது 5 நாள் மாத்திரை தான் நான் ஒன்னா சாப்பிட்டேனே. என்ன அனுப்பிடுங்க. கோயில்ல திருவிழா வருது. 10 ட்ரிப் போட்டா 100 ரூபாய் கிடைக்கும். அதை வச்சுட்டு ஒரு வாரம் ஜாலியா இருக்கலாமே. நிஜமா சொல்லு, நீ திருவிழாவுக்காக தான் அங்க போறியா இல்ல அவங்க எல்லாரையும் வெட்டுறதுக்காக போறியா? சொல்லு. நான் திருவிழாவுக்கு போகல, அவங்கள வெட்டுறதுக்கு தான் போறேன். நான் உண்மையை சொல்லிட்டேன். நீங்க ஒரு உண்மையை சொல்றீங்களா? கேளு, சொல்றேன். நீங்க பெருமாள் கிட்ட ஏன் வந்தீங்க? உங்க 2 பேருக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க நல்லா இருக்கணும்ன்ற ஆசையில கேக்குறேன். உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா சொல்ல வேணாம். பணக்காரங்க வாழ்க்கை சமுதிரத்துல இருக்கிற திமிங்கல மாதிரி, ஏழைங்க வாழ்க்கை காத்துல ஆடுற தீபம். ஆனா நடுத்தர வர்க்கத்தோட வாழ்க்கை கரையில விழுந்த மீனை போல, தண்ணியில நீந்தவும் முடியாம கரையில வாழவும் முடியாம சாவுக்கும் வாழ்க்கைக்கும் மத்தியில போராடிக்கிட்டே இருக்கணும். ஒண்ணு இல்லம்மா, வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சுமா. என் கை தவறி கீழே தொட்டி விழுந்துருச்சுமா. அம்மா, உனக்கு எதுக்குமா இந்த வேண்டாம் வேலைலாம்? அந்த மீனெல்லாம் செத்துற போது எடுமா. நான் எடுக்கிறேன்.
இன்னைக்கு கிளப்புக்கு போக முடியாதுன்னு நினைச்சேன். 100 ரூபாய் இல்லாம வரக்கூடாதுன்னு சொல்லிட்டானுங்க. டேய் இன்னைக்கு வந்துடுறேன்டா. ஐயா உனக்கு வெக்கமா இல்ல? பாழா போன இந்த சீட்டு அடுப்புனால வீட்டுல இருக்கிற நகை நட்டு பாத்திர பண்டம் எல்லாத்தையும் வித்துட்டேன். இன்னைக்கோ நாளைக்கோ இந்த வீட்டை விற்க போறேன். என் பொண்ணு ஆசையா வளர்த்தேன் அந்த மீனை விற்க. அம்மா சும்மா இருமா. எதையாவது வித்தா தாண்டி கிளப்புக்கு போக முடியும். என்ன திருட சொல்றியா? திருடு, நல்லா திருடு. நாளைக்கு உன் பொண்டாட்டி பிள்ளைய கூட விற்பேன். என்னடான்னு கேட்டா ஹரிச்சந்திரன் விக்கலையான்னு கூட கேட்பேன். தப்பே இல்ல, என் நேரம் நல்லாவே இருக்கு. உங்க தரித்திர ராசியாலதான் நான் இப்படி இருக்கேன். சரி, கொண்டா. என்ன? முடியுத என்ன? கொண்டா. அடிச்சிருவியா? அடிச்சா நல்லா இருக்காதுன்னு பாக்குறேன். நீ அடிச்சிருவியா? ஏய், ஏய். நீ அடிச்சிருவியா? எனக்கு ஆளுங்க இருக்காங்கடா. ஏய், உங்க அண்ணன் என்ன அடிக்கிற அளவுக்கு வந்து- போடா, அந்த பக்கம். ஏய், போடா. போறம்மா, கடைசியில இந்த மீன் வித்து சீட்டாடுற நிலைமை கொண்டு வந்து பாரு.